தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு. தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே போயிட்டு இருந்த அப்படி டோக்கனை போடியா. போடா. என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. 10000 போடல. 10000 போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் 10000 போடல பயந்துட்டா தெரியுறேன். நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மான உள்ளவன்டா. இங்க பாரு அண்ணனுக்கு மானம் இருக்காடா. அப்ப நமக்கு லாபம் ஊர போக்குறேன். பெட்டி பெட்டி நான் ஒரு மடப்பைய உங்கிட்ட போய் பாரு. என்னடா வேட்டி உருட்டு போயிட்டானே. வேட்டி உருட்டி விட்டாவா? வணக்கங்களே, ஏழை மக்களின் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் லைக் போடுங்க, எல்லாரும் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டீங்கன்னா தான் நான் போடுற ஒரு வீடியோவும் எனக்கு நல்லா தெரியுது. சரி பரவாயில்ல, இப்பெல்லாம் பழைய கடையில நல்லா முன்னேற்றம் கண்டிருக்கு. வீடியோ எல்லாம் நல்லா முன்னேற்றம் காணுகிறது. அதாவது இந்த யூடியூப் எனக்கு தொழில் இல்லை, எனக்கு பொது சேவைக்கு வச்சிருக்கிறேன். எங்க காரியத்துக்கு வாங்கினேன், என் மருமகன் தங்கச்சி போய் உண்டாக்கி கொடுத்த இந்த வீடியோ உண்டாக்கி கொடுத்தது. அதனால அதுக்கு நான் என் சொந்த தேவைக்கு வாங்கினேன், பொது காரியத்துக்கு உபயோகிக்கலாம்னு உபயோகிச்சுட்டு இருக்கிறேன். சரி மக்களே, இந்த வடகரப்பகுதியில் வாழ்ற அத்தனை பேத்துக்கும், இந்த 2ஆம் வார்டு சொரப்பாடுல சகாரிக்கராஜ் ஓட்டு போட அத்தனை பேத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஓட்டு போட்டதாதான் இன்னைக்கு இந்த ஆர்பிசி பஞ்சாயத்து ஊழல் பஞ்சாயத்து ஒளிஞ்சு போச்சுங்க. வடகரப்பதி பஞ்சாயத்தை 10 வருஷம் ஆர்பிசி கராருக்கு எடுத்து வச்சிருந்தது. வடிவேல் சொன்ன மாதிரி எதுக்கு எப்படியெல்லாம் தெரியுமா? 2 வீலருக்கு 100 ரூபா, 4 வீலருக்கு 400 ரூபா, அப்புறம் லாரிக்கு 1000 ரூபா, ரயிலுக்கு 2000 ரூபா, பிளைட்டுக்கு 5000 ரூபாய்ங்க. அப்படி போட்டு வச்சிருந்தவங்க நம்ம ஆர்பிசி பஞ்சாயத்து தரக்கால போட்டு வச்சு வருமானம் சம்பாரிச்சு எல்லா மெம்பர்மாரும் நல்லா சுகமா சம்பாரிச்சுக்கிட்டாங்க, நல்லா வாழ்ந்துட்டாங்க. நம்ம ஆர்பிசி தலைவரான எங்க ஊர்ல கோதர்ராஜ் அவர்கள், ஆர்பெட் கோதர்ராஜ் அவர்கள் நல்லா சம்பாரிச்சு கோடி ரூபாய்க்கு வீடும் கட்டிட்டாருங்க. என்ன பண்ண முடியும்? நல்லா போட்ட ஓட்டையும் நல்லா செலவையும் வச்சு பிச்சைக்கார பையன் மல்ல மாதிரி. சாரி மன்னிச்சுங்க, தப்பா பேசிட்டு பேச வந்து முடிவு வச்சுக்க, அதனால விட்டுருங்க, மன்னிச்சுங்க எல்லாரும். அதனால கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் வாழ்றாங்க. மக்கள் மனசு சுரண்டி தெளிவு நல்லா நல்லா வாழ்வாங்கிறீங்க. எக்காலத்துக்கு அந்த மாதிரி ஆளுகளை சொல்லிட்டு சரி மக்களே, இந்த ஆர்பிசிய வடகரப்பதி பிரசிடண்ட் இல்லாம ஒழிச்சாதான் எனக்கு வடகரப்பதி கிராம பஞ்சாயத்துக்குள்ள காலு தூள் சபதம் எடுத்திருந்தேன். சரிங்களா? சபதம் எடுத்திருந்தேன், சபதம் நிறைவேறிடுச்சுங்க எனக்குங்க. அதனால அதாவது இந்த ஆர்பிசி பஞ்சாயத்து பிரசிடண்ட் இல்லாம பண்ண அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற. முதல்ல 2வது, இனிமேலு இப்படி சாமியார் யாராவது ஒரு இதை கொண்டுட்டு வந்தா யாருமே கூட்டி நிக்காது. கூட்டி நின்னீங்கன்னா அவங்க எல்லாம் நல்லவங்க. அதே மாதிரி எல்லா சாமியார் கட்டவங்கன்னு சொல்றது இல்ல, ஒரு சிலர் அவர் சுயநலத்திற்காகவும் சொந்த வருமானத்திற்காகவும் ஊரை 2ஆ பிரிச்சு, போற பக்கமெல்லாம் 2 ஊர், போற பக்கமெல்லாம் 3 ஊர், கேள்வி கேட்டா ஊர் 2ஆ பிரிச்சாச்சு. அதான் கேள்வி கேட்கிற ஒரு ஊரு, கேள்வி கேட்காத ஆர்பிசியில் பிரிச்சதுல பஞ்சாயத்து கூலி வாங்கி தந்தது, ஓசியில் கடை ரொட்டு வீட்டுல வாங்கினது, மாடு ஆல்பர்ட் ஆகாத்திரி காசு வாங்கி மாடு வாங்கினது, ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இங்க சொற்பாடு இருக்க வரைக்கும் கோயிலூர் கணக்கு வரசனை கொடுக்காம போயிட்டாரு. அதான் மிகப்பெரிய ஊழல். ஹைலைட் எனக்கு சரி பரவாயில்லைங்க, அதான் ஊழல் சொல்றேன். அதான் நான் ஊழல் சொல்ற கூடிய காரியம். உங்களுக்கு ராகி உண்டு, நன்கொடை கொடுத்த ஒரு பேப்பர் குடும்பக்கார புக் கொடுத்துருக்காங்க. 14 நான் என்ன சொன்னேன், 10 லட்சம் ரூபாய் 85 லட்சம் ரூபாய் பணம் வந்து அதுக்கு இன்ன வரைக்கும் கணக்கு இல்லை. அப்ப அதான் மிகப்பெரிய ஊழல். நீங்க எந்த வேலையும் கேஸ் போடலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா எங்கிட்ட ஆதாரம் உண்டு. ஆதாரத்தை வச்சுதான் எல்லா விஷயங்களும் வெளியே சொல்றேன். அதனால பொதுமக்களை இனிமேலு எல்லா வார்டும் இந்த இந்தியாவுக்கு அத்தனை பேரும் ஊழல்வாதி இல்லாதவனா, லஞ்சம் இல்லாதவனா, நேர்மையானவனா பார்த்து ஓட்டு போடுங்க. அப்பதான் நம்ம இந்திய நாடும் நல்லாகும், நல்லா வாழும், நம்மளால சந்தோஷம் வாழ முடியும். சரி மக்கள், அதை விடுங்க. ஆர்பிசி பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து நம்ம வடகரப்பதி கிராம பஞ்சாயத்தை குத்தகைக்கு எடுத்துருந்தாங்க 10 வருஷமா. அப்ப குத்தகை கராறு எப்படி எல்லாம் இருந்துன்னு ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.